ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் அ ஸ்வீட். இங்கே என்ன பிக்சர் பார்க்கலாம்? இங்கே வந்து நீங்கள் ஒரு பூந்தி லட்டு பார்க்குறீங்க. ஸோ இது ஏன் இங்கே போட்டிருக்கேன்னா ஒரு அனாலஜி காமிக்கிறதுக்காக. இது எப்படி திஸ் இஸ் சிமிலர் டு டிஎன்ஏ. ஸோ பூந்தி லட்டு நம்ம எல்லோரும் சாப்பிட்ருப்போம், இல்லை பார்த்துருப்போம் அட்லீஸ்ட். ஸோ பூந்தி லட்டு இஸ் மேட் அப் ஆஃப் ஸோ மெனி பூந்திஸ் இல்லையா? பூந்தி லட்டுவில் நிறைய பூந்தி இருக்கும். அதே மாதிரி டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் நிறைய நியூக்ளியோடைடு. ஸோ இங்கே நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம்னா டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைடு. இந்த ஒரு ஸ்மைலி ஒரு நியூக்ளியோடைடு. ஸோ அதனால தான் நம்ம டிஎன்ஏவை பாலி நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம். பாலினா நிறைய நியூக்ளியோடைடால் ஃபார்ம் ஆனது டிஎன்ஏ, அதனால இதை பாலி நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம். அப்போ டிஎன்ஏல 2 செயின்ஸ் இருக்குது. இது ஒரு செயின் அண்ட் இது ஒரு செயின். ஸோ டிஎன்ஏ இஸ் அ பாலிநியூக்ளியோடைடு மேட் அப் ஆஃப் 2 செயின்ஸ். இப்போ இந்த 2 செயின்ஸுமே பேரலல். 2 செயின்ஸ் ஆர் பேரலல் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த ஸ்மைலீஸால் தான் நியூக்ளியோடைடை நான் ரீப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்மைலீஸ் எல்லாம் ஒரு சைடு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு, இந்த செயினில் இருக்கிற ஸ்மைலி எல்லாம் ஆப்போசிட் சைடில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. அதாவது 2 செயினுமே பேரலல் பட் ஆனால் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால இந்த டிஎன்ஏயை நம்ம ஆன்டி பேரலல்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே பார்த்தோன்னா இந்த 2 செயினுமே are held together by bonds. இந்த 2 செயின்ஸுமே they are connected together by bonds. இந்த black கலரில் rectangular structure are bonds. ஸோ இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம் இந்த ஸ்ட்ரக்சரைன்னா ஒரு லேடரோட கம்பேர் பண்ணலாம். அண்ட் இந்த பாண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி. இப்போ நம்ம இந்த லேடரை ட்விஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ லேடரை நம்ம ட்விஸ்ட் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன ஆகும்? தட் இஸ் கால்ட் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ், இப்போல்லாம் வீட்டுக்குள்ளேருந்தே மாடிக்கு வைக்கிறாங்க இல்லையா ஸ்டேர்கேஸ். ஸோ ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ், இதுதான் ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த 2 ஸ்ட்ராண்டையும் ட்விஸ்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து இந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த ஸ்க்ரூ பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த ஸ்க்ரூவில் இருக்கிற த்ரெட் பாருங்கள் எப்படி வளைஞ்சு ட்விஸ்ட் ஆகி போகும். ஸோ ஸ்பைரல். ஸோ அதனால இதை டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். டபுள்னு ஏன் சொல்கிறோம்? 2 செயின் இருக்குது. ஹெலிக்ஸ்னால் என்ன? இந்த ட்விஸ்டட் ஸ்ட்ரக்சர், இந்த காயில்டு ஸ்ட்ரக்சர். அதனால தான் டிஎன்ஏயை டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த லேடர் மாதிரி இருக்கிறது ஃபுல்லாகவே ட்விஸ்ட் ஆகும். தனி ஸ்ட்ராண்டும் அதுக்குள்ளே 2மே பின்னிக்காது. இப்போ 2 கால் எடுத்து பின்னல் போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி பின்னாது. இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், இங்கே கிராஸ் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணக்கூடாது. 2 ஸ்ட்ராண்டுமே கனெக்டட் வித் பாண்ட்ஸ். ஒரு ஏணி மாதிரி இருக்கும், அந்த ஏணி ட்விஸ்ட் ஆகிட்டே போகும். ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம் நம்ம? வாட் இஸ் அ நியூக்ளியோடைடு? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? லட்டுவில் பூந்தி இருக்கும் இல்லையா? ஸோ பூந்தி இஸ் மேட் அப் ஆஃப் கடலை மாவு. அதில் கடலை மாவு ஆட் பண்ணுறாங்க, உப்பு ஆட் பண்ணுறாங்க, எக்ஸெக்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ். அதே மாதிரி நியூக்ளியோடைடில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 3 லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஸ்பி. பி ஃபார் பேஸ். என்ன பேஸ்? என்ன விதமான பேஸ்? நைட்ரோஜனஸ் பேஸ். எஸ் ஃபார் சுகர். வாட் டைப் ஆஃப் சுகர்? பென்டோஸ் சுகர். அப்படின்னா என்ன? பென்ட்னா என்ன? 5 கார்பன் இருக்கிற சுகர். அந்த சுகரோட பேர் என்ன? டிஎன்ஏங்கிறதுனால டிஆக்சி ரைபோஸ் சுகர். பி ஃபார் பாஸ்பேட். ஸோ பேஸ், சுகர், பாஸ்பேட், இது 3ம் கலந்து தான் நியூக்ளியோடைடு இஸ் ஃபார்ம். இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த நியூக்ளியோடைட்லேருந்து இந்த ஃபாஸ்பேட் எடுத்து ஒரு சைடில் வச்சுடுறோம். ஸோ கீப் திஸ் ஃபாஸ்பேட் அசைடு. அப்போ என்ன ஆகுது? பாக்கி என்ன இருக்குது? பேஸும் சுகரும் இருக்குது. அது 2ம் கலந்து தான் நியூக்ளியோசைடுன்னு சொல்கிறோம். அப்போ பேஸ், சுகர், ஃபாஸ்பேட் சேர்ந்ததுன்னா நியூக்ளியோடைடு. ஃபாஸ்பேட் எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டோம்னா நியூக்ளியோசைடு. இப்போ நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து 2 விதமானது. ஒன்று வந்து பியூரின்னு சொல்கிறோம், இன்னொன்று பைரிமிடின்னு சொல்கிறோம். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? பியூரினில் 2 விதமானது இருக்குது, அடெனின் அண்ட் குவானின். பைரிமிடினில் சைட்டோசின், தயமின். இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? இது எண்ட் ஆகுது 9ல் எண்ட் ஆகுது இல்லையா? பியூரின். ஸோ ரிமெம்பர் 9. அண்ட் பியூஆர்ஐ பூரி. ஸோ இங்கே பிக்சர் காமிச்சிருக்கேன் 9 பூரிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இதெல்லாம் நான் பிக்சர்ஸ் காமிக்கிறேன்னா நம்ம எவ்வளோ நம்மளோட சென்சஸை யூஸ் பண்ணிடலாம், எவ்வளோக்கு அதிகமாக நம்ம சென்சஸ், அதாவது சீயிங், ஹியரிங், டூயிங், இதெல்லாம் யூஸ் பண்ண, டச்சிங் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட மெமரி பவர் வந்து லாங் டேர்ம் மெமரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பியூரினில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 9 பூரிஸ். ஸோ பூரி எண்ட் ஆகுது 9ல்.
பைரிமிடினில் வைஸ், ரிமெம்பர் ஆல் வைஸ், பைரிமிடினில் வை இருக்கா? ஸோ அதில் சைட்டோசீன்லேயும் தயமீன்லேயும் வை இருக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தெரியும் நியூக்ளியோடைட்னா என்ன, பிஎஸ்பி. அப்போ நான் வரைஞ்ச டயக்ராமில் இந்த ஸ்மைலிக்கு பதிலாக, நியூக்ளியோடைடுக்கு பதிலாக பிஎஸ்பி எழுதலாம் இல்லையா? கேன் ஐ ரைட்? எஸ். ஸோ பிஎஸ்பி. இந்த பக்கம் இந்த ஸ்ட்ராண்ட் வந்து, இந்த செயின் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால உல்ட்டா, அதாவது ஆப்போசிட்டாக வரும். பி உள்ள எஸ் தென் பி. ஸோ பிஎஸ்பின்னு நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராமை பார்த்தோன்னா நம்ம என்ன இதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கலாம்? நைட்ரோஜனஸ் பேசஸ் ஆர் இன் தி சென்டர். ஸோ இந்த கேபிட்டல் பி இருக்கு இல்லையா, இதெல்லாம் நடுவில் இருக்குது. சுகர் அண்ட் ஃபாஸ்பேட், அதாவது எஸ் அண்ட் பி யூனிட்ஸ் ஃபார்ம் பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ. நடுவில் பேசஸ் இருக்குது, சைட்ஸில் இந்த செயினோட பேக் போன் ஃபார்ம் பண்ணுறது வந்து சுகர் அண்ட் ஃபாஸ்பேட். இப்போ நைட்ரோஜனஸ் பேஸ் பியூரின் பைரிமிடின் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எப்படி கம்பைன் ஆகும்னு பார்க்கணும். எப்போவுமே ஒரு ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க, பியூரின் வந்து பியூரினோட கம்பைன் ஆகாது. அதே மாதிரி பைரிமிடினோட கம்பைன் ஆகாது. ஸோ ஏ கம்பைன்ஸ் வித் டி, அடினைன் ஆர் அடினீன் கம்பைன்ஸ் வித் தைமீன். அதே மாதிரி சைட்டோசின் கம்பைன்ஸ் வித் குவானின். இதை தான் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங்னு சொல்கிறோம். சார்காப்ஸ் ரூல்னா என்ன? நத்திங் பட் திஸ்: ஏ கம்பைன்ஸ் வித் டி, சி கம்பைன்ஸ் வித் ஜி. அப்போ ஏ வந்து 5 இருக்குதுன்னு வச்சுப்போம், அப்போ டி எவ்வளோ இருக்கணும்? 5 இருக்கணும். அதே மாதிரி சி வந்து ஒரு 10 இருக்குன்னா ஜியும் 10 இருக்கணும். அப்போ தான் கம்பைன் ஆக முடியும். ஸோ சார்காப் என்ன சொன்னார்னா, ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டி அண்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு சி. இதுதான் சார்காப்ஸ் ரூல்னு சொல்கிறோம். அண்ட் அதில் அவர் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங்கும் கொடுத்தார். இப்போ நமக்கு எக்ஸாமில் நியூக்ளியோடைடு வரைய சொன்னாங்கன்னா இந்த டயக்ராம் தான் நம்ம வரையணும். ஸோ என்ன பார்த்தோம்? பிஎஸ்பி பார்த்தோம். ஒரு பேஸ், இது பேஸ், கர்சரை பாருங்கள், இது சுகர், இது ஃபாஸ்பேட். இந்த பக்கமும் பேஸ், சுகர், ஃபாஸ்பேட். அடுத்தது பேஸ், சுகர், ஃபாஸ்பேட். ஸோ இப்படி நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்து தான் டிஎன்ஏஸ் ஃபார்ம்டு. இப்போ இதில் என்னெல்லாம் பாண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். இது என்ன பண்ணுறது? இந்த டிக் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான். ஸோ இதில் என்னன்னா, இது ஒரு நியூக்ளியோடைடு இல்லையா, ஸோ இதில் ஒரு ஃபாஸ்பேட் இருக்குது. இந்த ஃபாஸ்பேட் அந்த எந்த நியூக்ளியோடைடில் அது இருக்கோ அதோட சுகரோட கனெக்ட் ஆகிருக்கு, ப்ளஸ் அடுத்த நியூக்ளியோடைடோட சுகரோடையும் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த பாண்டை தான் ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபாஸ்பேட் வந்து எந்த நியூக்ளியோடைடில் இருக்கோ அதோடையும் கனெக்டடாக இருக்குது அண்ட் அடுத்த நியூக்ளியோடைடோடையும் கனெக்டடாக இருக்குது. இதுதான் ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஸோ ஃபாஸ்போனாலே ஃபாஸ்பேட்டால் ஃபார்ம் ஆகிற பாண்ட், ஃபாஸ்பேட் குரூப்பால் ஃபார்ம் ஆகிற பாண்ட். அடுத்தது ஹைட்ரோஜன் பாண்ட். இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, பார்த்தோம் இல்லையா, ஏ கம்பைன்ஸ் வித் டி, ஜி கம்பைன்ஸ் வித் சி. ஸோ என்ன ஆகுது? ஏ டீயோட கம்பைன் ஆகும்போது டபுள் பாண்ட், ஹைட்ரோஜன் பாண்ட் இது. அதே மாதிரி சிஜியோட கம்பைன் ஆகும்போது ட்ரிபிள் ஹைட்ரோஜன் பாண்ட். இது எதுக்கு? ஃபார் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிஎன்ஏயை ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு. இது பேசஸ்க்கு நடுவில், நைட்ரோஜனஸ் பேசஸ்க்கு நடுவில் ஹைட்ரோஜன் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு. அண்ட் தென் ஈச் டர்ன் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ். இப்போ இங்கேருந்து இங்கே பார்த்தோன்னா இது ஒரு டர்ன் எடுக்கிறது இல்லையா, இப்படி ஒரு கம்ப்ளீட் டர்ன் இஸ் ஈக்குவல் டு 34 ஆங்ஸ்ட்ராம் ஆர் 3.4 நானோமீட்டர். 1 ஆங்ஸ்ட்ராம் இஸ் ஈக்குவல் டு 0.1 நானோமீட்டர். அண்ட் இந்த ஒரு டர்னில் 10 பேஸ் பேர்ஸ் ஆர் தேர், 10 நைட்ரோஜனஸ் பேஸ் பேர்ஸ் ஆர் தேர். இப்போ நம்ம நோட்ஸ் பார்க்கலாம். இது வந்து புக்கிலேருந்து எடுத்த நோட்ஸ், நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ இஸ் ஹெரிடிட்ரி மெட்டீரியல், கண்டெய்ன்ஸ் ஜெனட்டிக் இன்ஃபார்மேஷன். அப்படின்னா என்ன? ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற கேரக்டர்ஸோட இன்ஃபார்மேஷன் வந்து எதில் இருக்குது? டிஎன்ஏல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கலராக இருக்கலாம், ஹேரோட ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், எனிதிங், ஷேப் ஆஃப் நோஸ். ஸோ இதெல்லாம் எப்படி ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகிறது? த்ரூ டிஎன்ஏ. அண்ட் தட் இஸ் வை டிஎன்ஏ இஸ் தி hereditary material and it is the most important constituent of a chromosome. Chromosome is made up of DNA. இப்போ model of DNA that is widely accepted is double helical structure. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா double helical structureனா என்ன? It is a three dimensional model. 3 dimensionalனா என்ன? அதாவது அதுக்கு என்ன இருக்கும்? லெங்க்த்து, பிரெட்த்து, ஹைட் எல்லாமே இருக்கும். And this 3-dimensional double helical model was proposed by James Watson and Francis Crick. This is 1 mark question.
அண்ட் இதுக்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ணினதோட பேசிஸ் என்னன்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ் ஆஃப் டிஎன்ஏ டன் பை ரோசலிண்ட் ஃப்ராங்க்லின் அண்ட் மாரிஸ் வில்கின்ஸ். இவங்க வந்து இந்த ரெண்டு பேரும் ஃப்ராங்க்லின் அண்ட் வில்கின்ஸ் வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ் பண்ணினாங்க ஆன் டிஎன்ஏ. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேரும் வாட்சன் அண்ட் கிரிக் வந்து இந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை ப்ரப்போஸ் பண்ணினாங்க. அதுக்காக வாட்சன், கிரிக் அண்ட் வில்கின்ஸ், இங்கே பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், வாட்சன், கிரிக் அண்ட் வில்கின்ஸுக்கு நோபல் ப்ரைஸ் ஃபார் மெடிசன் கொடுத்தாங்க இந்த இயர் 1962 ஃபார் டிஸ்கவரிஸ் ஆன் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். Chemical composition of DNA molecule. DNA is a large molecule, polynucleotide consisting of million of nucleotides. இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். Each nucleotide என்ன இருக்கும்? 3 components. Recall பண்ணுங்க. BSP, a sugar molecule, deoxyribose sugar. அப்புறமா base, என்ன base? Nitrogenous base and a phosphate group. There are 2 types of nitrogenous bases in DNA. Purines, adenine and guanine. என்ன சொன்னேன்? 9 puris. And then pyrimidine, cytosine, thiamine. Remember all the Y's. Y here, Y here, Y here. Then what is a nucleotide? Nitrogenous base, sugar and phosphate. மூணையும் கலந்தோன்னா நியூக்ளியோடைடு. இதில் ஃபாஸ்பேட் எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டோன்னா பாக்கி என்ன இருக்கும்? பியும் எஸ்ஸும் தான் இருக்கும். ஸோ நியூக்ளியோசைடுனா என்ன? நைட்ரோஜனஸ் பேஸ் ப்ளஸ் சுகர். Nucleotides are formed according to the purines and pyrimidines present in them. அதாவது this is about complementary base pairing. அதை வச்சு தான் nucleotides are formed. Now let us see Watson and Crick model of DNA. DNA molecule consists of 2 polynucleotide chains. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது நோட்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Form a double helix structure with 2 strands which run anti-parallel to each other. Recall பண்ணுங்க, anti-parallelனா என்ன? ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து எப்படி நோட் பண்ணுவோம்னா 5 டேஷ்னு போட்டிருக்கு இல்லையா, அதை 5 ப்ரைம்னு படிக்கணும். 5 ப்ரைம் டு 3 ப்ரைம் டைரெக்ஷனில் போகும். இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து அதோட ஆப்போசிட் 3 ப்ரைம் டு 5 ப்ரைம்னு சொல்லுவோம். ஸோ போத் ஆர் பேரலல் பட் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன், அதனால இதை ஆன்டி பேரலல்னு சொல்கிறோம். நைட்ரோஜனஸ் பேஸ் எங்கே இருக்குது? இந்த சென்டர், linked to sugar phosphate units and which form the backbone of the DNA. Pairing between nitrogenous bases is very specific. Chargaff's rule பார்த்தோம் இல்லையா? Always between purine and pyrimidine. Purine pyrimidine combine ஆகாது. ஒரு purine ஒரு pyrimidine தான் combine ஆகும். And they are linked by hydrogen bonds. Adenine links thymine with 2 hydrogen bonds, A double bond T. And cytosine links guanine with 3 hydrogen bonds, C. DNA molecule is stable. Reason என்ன? hydrogen bonds between nitrogenous bases. இந்த hydrogen bonds இருக்கு இல்லையா, இதனால தான் DNA molecule is stable. ரெண்டு பேஸ்க்கு நடுவில் இருக்கிற ஹைட்ரோஜன் பாண்ட்னால. Each turn of double helix is 34 angstrom or 3.4 nanometer. One complete turn contains 10 base pairs. And last point, the nucleotides in a helix are joined together by phosphodiester bond. Recall பண்ணி பாருங்க, the phosphate group வந்து ரெண்டு நியூக்ளியோடைடை கனெக்ட் பண்ணும், அதுதான் phosphodiester bonds. DNA replication இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த டயக்ராம் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்கு. நான் இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். DNA ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன்னா என்ன இங்கே மீனிங்னா, மேக்கிங் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. இப்போ ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி டிஎன்ஏயோட காப்பீஸ், நிறைய காப்பீஸ் ஃபார்ம் ஆகிறது தான் ரெப்ளிகேஷன்னு சொல்கிறோம். இட் இஸ் அ பேசிக் ப்ராசஸ் தட் அக்கர்ஸ் வித்தின் அ செல். இது செல்லுக்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ தட் பேரண்ட் செல்லேருந்து ஃபார்ம் ஆகிற ரெண்டு டாட்டர் செல்ஸும் தே ஹாவ் சேம் ஜெனட்டிக் இன்ஃபார்மேஷன் ஆஸ் இன் தி பேரண்ட் செல். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோன்னா இங்கே மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கிறது. இதுதான் பேரண்ட் செல். இது வந்து ரெண்டு டாட்டர் செல்ஸில் டிவைட் ஆகுது. அந்த டாட்டர் செல்ஸில் டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி parent cell DNA will replicate, DNA will form copies or DNA will replicate னு சொல்கிறோம். அண்ட் அதனால என்ன ஆகுது, DNA ரெப்ளிகேஷனுக்கு அப்புறமா டாட்டர் செல்லில் இருக்கிற ஜெனட்டிக் இன்ஃபார்மேஷனும் பேரண்ட் செல்லில் இருக்கிற ஜெனட்டிக் இன்ஃபார்மேஷனும் சேமாக இருக்குது.
Next point, during replication, DNA molecule produces exact copies of own structure. இப்போ ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் தெரியும், ஞாபகம் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ டிஎன்ஏ வந்து இந்த மாதிரி லேடர் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது ஒரு ஸ்ட்ராண்ட் அண்ட் இது ஒரு ஸ்ட்ராண்ட். இது வந்து ஹெலிக்கலி காயில்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர். இப்போ இதை ஓப்பன் பண்ணினோன்னா இந்த லேடர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்கிறோன்னா, டியூரிங் ரெப்ளிகேஷன் டிஎன்ஏ மாலிக்யூல் ப்ரொடியூசஸ் எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் ஓன் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இது ஒரிஜினல் டிஎன்ஏனா ரெப்ளிகேஷனுக்கு அப்புறமா இதே மாதிரி டிஎன்ஏ, இதே மாதிரி சேம் ஜெராக்ஸ் காப்பி வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறோம். அது எப்படி, ஹவு இஸ் இட் ப்ரொடியூசிங் எக்ஸாக்ட் காப்பீஸ்னு பார்ப்போம். இப்போ இது ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். இது வந்து நான் ஒரிஜினல் டிஎன்ஏன்னு சொல்கிறேன். இங்கே நடுவில் நமக்கு தெரியும் பேசஸ் இருக்குன்னு. அந்த பேசஸுக்கு நடுவில் ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்குது. அண்ட் இந்த 2 strands ஆஃப் டிஎன்ஏ ஹேவ் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸ்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, A pairs with T and C pairs with G, ரெண்டுக்கும் நடுவில் ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் டிஎன்ஏ பீஸ் எடுத்துட்டோன்னா இல்லை ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் இருக்குது பேசஸ்க்கு நடுவில். ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த ஹைட்ரோஜன் பாண்ட் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுறதுனால ஒரிஜினல் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் மூவ் அப்பார்ட். இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட். இப்போ பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா ரெண்டும் தள்ளி தள்ளி விலகி போயிடுறது. அண்ட் இந்த பார்ட், இந்த ஸ்ட்ராண்ட்லேருந்து திருப்பியும் ஒரு நியூ ஸ்ட்ராண்ட் உருவாகிறது காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங்னால. ஸோ A pairs with T, C pairs with G, அதே மாதிரி மற்ற பேசஸும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராண்ட், செகண்ட் ஸ்ட்ராண்ட்லேருந்து செகண்ட் ஸ்ட்ராண்டை டெம்ப்ளேட்டாக வச்சுட்டு இன்னொரு ஸ்ட்ராண்ட் உருவாருது. அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ், டிக்கு A, ஜிக்கு C, சிக்கு G, இந்த மாதிரி. அண்ட் தென் ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் தீஸ் 2 ஆர் ஜாயின்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா 2 identical DNA molecules are formed. அதில் half is new and half from original. இப்போ இந்த க்ரீன் கலர் தெரியுறதா, இதுதான் ஒரிஜினல். இந்த க்ரீன்லேருந்து நம்ம ஆரம்பித்தோம். இந்த ஆரஞ்சு கலர் வந்து நியூ. அதே மாதிரி இந்த டிஎன்ஏ மாலிக்யூல்லையும் one strand is original parental, another strand is new. பட் ஆனால் இதை நம்ம க்ளோஸ்லி அப்சர்வ் பண்ணினோன்னா, இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராண்டில் 2 பேஸ் பேர், ஏதாவது 2 பேஸ் பேர் எடுத்துப்போம். ATCG இருக்குது இல்லையா. இப்போ இந்த புதுசாக ஃபார்ம் ஆன டிஎன்ஏ நிலம் இருக்குது, அதே ATCG இருக்குது. இப்போ செகண்ட் ஸ்ட்ராண்டில் பார்ப்போம். செகண்ட் ஸ்ட்ராண்ட்லேயும் ஒன்று இருக்குது ATCG. அப்போ இந்த டாட்டர் டிஎன்ஏ, அதாவது இந்த ரெப்ளிகேஷனுக்கு அப்புறமா ஃபார்ம் ஆன டிஎன்ஏலையும் பேரண்டல் டிஎன்ஏலையும் ஒரே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பேஸ் பேர்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ரெப்ளிகேஷனுக்கு அப்புறமா டிஎன்ஏ மாலிக்யூல் ப்ரொடியூசஸ் எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் ஓன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். அண்ட் தென் நியூக்ளியோடைட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் வீடியோவில். நியூக்ளியோடைட்ஸ்னால் என்ன, BSP, பேஸ் சுகர் பாஸ்பேட். நியூக்ளியோடைட்ஸ் ஆஃப் ஈச் ஸ்ட்ராண்ட் ப்ரொவைட் இன்ஃபார்மேஷன் நீடட் டு ப்ரொடியூஸ் இட்ஸ் நியூ ஸ்ட்ராண்ட். இப்போ இந்த டிஎன்ஏல இருக்கிற நியூக்ளியோடைட்ஸ் வந்து நமக்கு இன்ஃபார்மேஷன் கொடுக்கறது, அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராண்டில், டிஎன்ஏவோட இந்த ஸ்ட்ராண்டில் இருக்கிற நியூக்ளியோடைட் பேசஸ் எல்லாமே இன்ஃபார்மேஷன் என்ன கொடுக்கறது, காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஃபார்மேஷன் கொடுக்குறது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. நியூக்ளியோடைட்ஸ் ஆஃப் ஈச் ஸ்ட்ராண்ட் ப்ரொவைட் இன்ஃபார்மேஷன் நீடட் டு ப்ரொடியூஸ் இட்ஸ் நியூ ஸ்ட்ராண்ட். ஸோ இதை பேஸாக வச்சு, இதை மாடலாக வச்சு ஒரு ஸ்ட்ராண்ட் உருவாகிறது. இதை மாடலாக வச்சு இன்னொரு ஸ்ட்ராண்ட், அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ஸ்ட்ராண்ட் உருவாகுது. இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் இன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்னா என்ன, சைட் ஆஃப் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் ஆன் டிஎன்ஏ வேர் ரெப்ளிகேஷன் பிகின்ஸ். இப்போ இது வந்து பேரண்ட் டிஎன்ஏ மாலிக்யூல், டபுள் ஸ்ட்ராண்டட். இதில் இங்கே பிளாக் கலரில் பெரிய பெரிய டாட்ஸ் உங்களுக்கு தெரியுதா, அதுதான் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸில் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து ஆரம்பிக்கும். அப்புறமா origin of replication எப்படி ஆரம்பிக்கும்னா, ரெப்ளிகேஷன் ஃபோர்க் இஸ் ஃபார்ம்டு. இப்போ நம்ம ஃபோர்க் இந்த மாதிரி தானே இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஃபோர்க் இப்போ நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, ஃபோர்க் யூஸ் பண்ணி, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபோர்க் எப்படி, ரெப்ளிகேஷன் ஃபோர்க் எப்படி ஃபார்ம் ஆகுது, the 2 strands open separate at origin of replication forming replication fork. இப்போ இந்த 2 ஸ்ட்ராண்டும் இந்த origin of replication இந்த பாயிண்ட் இருக்கோ, இந்த பாயிண்டில் the 2 strands will open, பிரிஞ்சு போகும். இந்த பாயிண்டில் மேலே இருக்கிற ஸ்ட்ராண்ட் அந்த பக்கம் அண்ட் கீழே இருக்கிற ஸ்ட்ராண்ட் இந்த பக்கம் பிரியும். செப்பரேட் அட் த பாயிண்ட் ஆஃப் ஒரிஜின் ஆர் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். அதனால ஃபோர்க் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு ஃபார்க் இது. அண்ட் இந்த பக்கத்துலன்னு பார்த்தோன்னா இது ஒரு ஃபோர்க். அண்ட் இங்கே வந்து இது ஒரு ஃபோர்க்,
இந்த சைடு இது ஒரு ஃபோர்க். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்க்கையும் சேர்த்தோன்னா ஒரு ரவுண்டடாக ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது. இதுதான் ரெப்ளிகேஷன் பபிள்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு ரெப்ளிகேஷன் பபிள், இது ஒரு ரெப்ளிகேஷன் பபிள், இது ஒரு ரெப்ளிகேஷன் பபிள். ஏன்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனில் தான் இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் பிரிய ஆரம்பிக்கும், செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த ரெப்ளிகேஷன் பபிளை நம்ம ரெண்டாக வெட்டினோன்னா நமக்கு இந்த பக்கம் ஒரு ஃபோர்க் கிடைக்கிறது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்க் கிடைக்கிறது, ரெப்ளிகேஷன் ஃபோர்க் கிடைக்கிறது. இப்போ நம்ம ரீகால் பண்ணி பார்ப்போம். என்ன ரீகால் பண்ணணும்னா, டிஎன்ஏல ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கும். ஒரு ஸ்ட்ராண்ட் ரன்ஸ் இன் ஃப்ரம் 5' to 3' எண்ட். இன்னொரு ஸ்ட்ராண்ட் இஸ் ஃப்ரம் 3' to 5' எண்ட். இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு லீடிங் ஸ்ட்ராண்ட், லேகிங் ஸ்ட்ராண்ட் அண்ட் ரெப்ளிகேஷன் பற்றி டீட்டெயிலாக புரியும். ஸோ அதனால தான் இது ஒன் வந்து 5' 3'ல் இருக்குது, டைரெக்ஷனில் இருக்குது. இன்னொன்று 3' 5'ல் இருக்கிறதுனால தான் நம்ம இதை ஆன்டி பேரலல்னு சொல்கிறோம். இப்போ லெட் அஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, ரெப்ளிகேஷன் போது ரெண்டு என்சைம் தேவை. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஹெலிகேஸ், இங்கே ஒரு ப்ளூ கலர் ட்ரையாங்கிள் மூலயமா டினோட் பண்ணியிருக்கு. செகண்ட் ஒன் இஸ் டோப்போ ஐசோமரேஸ், ஒரு சர்க்கிள், க்ரீன் சர்க்கிள் மூலயமா டினோட் பண்ணியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ரெப்ளிகேஷன் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, என்ன தேவைன்னா இந்த ரெண்டு என்சைமும் தேவை. இது அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு ஸ்ட்ராண்டையும் பிரிக்கணும், நம்ம செப்பரேட் பண்ணணும். இந்த ஹெலிகேஸ் என்சைம் என்ன பண்ணும், இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டையும் பிரிக்கும். எப்படி பிரிக்கும்னா, இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுக்கும் நடுவில் நமக்கு தெரியும் ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் இருக்குது, பேசஸ்க்கு நடுவில், பேசஸ் ஏடிஜிசிக்கு நடுவில் பாண்ட்ஸ் இருக்குது. அந்த பாண்ட்ஸை இந்த ஹெலிகேஸ் வந்து கட் பண்ணிகிட்டே போகும். ஸோ இது ஒரு கத்திரிக்கோல் மாதிரி ஹெலிகேஸ் என்ன பண்ணுறது, இது இங்கே இந்த பாண்ட்ஸ் ரெண்டு பாண்ட்ஸ் இந்த நடுவில், இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுக்கு நடுவில் இருக்கிற பாண்ட்ஸையும் பிரேக் பண்ணிகிட்டே போகும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பிரியும் போது என்ன ஆகும், டோப்போமைசோமரேஸ் என்ன பண்ணுவோன்னு பார்ப்போம். இப்போ அன்வைண்டிங் ஒன் ரீஜன், இந்த ஹெலிகேஸ் என்ன பண்ணுறது, இந்த பாண்ட்ஸை பிரேக் பண்ணுறது. அதனால இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் பிரியறது, அன்வைண்ட் ஆகுது. அதனால என்ன ஆகும், லீட்ஸ் டு ஓவர் வைண்டிங் ஆர் ட்விஸ்டிங் ஆர் சூப்பர் காயிலிங் இன் ரீஜன் அஹெட். இப்போ இமேஜின் பண்ணுங்கள், இந்த த்ரெட் மாதிரி இது இருக்கு இல்லையா, இது இந்த பக்கம் இழுக்கிறோம், இது இந்த பக்கம் இழுக்கிறோம். அப்படி இழுக்கிறதுனால என்ன ஆகும், இந்த போர்ஷன், இதுக்கு அடுத்து இருக்கிற போர்ஷன் வந்து இறுகிட்டே போகும், இன்னும் காயில் ஆகிட்டே போகும். அப்போ இந்த டோப்போஐசோமரேஸ் என்ன பண்ணும், இந்த காயில் ஓவர் காயிலிங் ஆர் சூப்பர் காயிலிங்கை ரிலாக்ஸ் பண்ணும். அந்த முறுக்கிக்கும்ல இந்த பிளேஸ், அதை வந்து அவுத்து விடும். ஸோ அதனால் இந்த ஹெலிகேஸோட வேலை ஈஸியாக ஆகிடும். இது திருப்பியும் கட் பண்ணிட்டே இந்த ஸ்ட்ராண்ட்ஸை பிரிச்சுட்டே வரும். அப்புறமா நெக்ஸ்ட் பாயிண்ட், இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இந்த பாண்ட்ஸ் பிரேக் ஆகுது, இந்த ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸும் பிரிய ஆரம்பிச்சிடுது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னென்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம். இது வந்து ரொம்ப சமத்து, இது தன்னோட வேலையை தானாக பார்த்துக்கும். இப்போ உங்களை மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காலையில் ஸ்கூலுக்கு போனோன்னா ஃபஸ்ட் பீரியட்லேருந்து 8th or 9th பீரியட் வரைக்கும் உங்கள் வேலையை நீங்களாக பார்த்துப்பீங்க. பட் ஆனால் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அம்மா என்ன பண்ணுவா, எந்திரி கிளம்பு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லிகிட்டே இருந்தால் தான் நம்ம வேலையை பார்ப்போம் சில ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இது என்ன, டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன சொல்லும், நான் வேலை பார்க்குறேன், அது ரொம்ப சமத்தை தானாக என்ன பண்ணும், நியூக்ளியோடைட்ஸை இப்போ இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் பிரிஞ்செடுத்து இல்லையா, இங்கே நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஆட் பண்ணணும், அது தானாக ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும். ஆனால் அது என்ன சொல்லும், ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஐ ஹாவ் 2 conditions பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஆடிங் நியூக்ளியோடைட். என்ன கண்டிஷன், இப்போ உங்களுக்கு சில பேருக்கெல்லாம் அம்மா சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும், நான் தனியாக ஆரம்பிக்க மாட்டேன் வேலையை அப்படின்னு சொல்லும். அப்போ எனக்கு ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் வேணும், அப்போ தான் நான் வேலையை ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லும். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, நமக்கு தெரியும் 3' 5' எண்ட் இருக்குது, 5' 3' எண்ட் இருக்குது டிஎன்ஏல. இது என்ன சொல்லும், ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஒன்லி ஃப்ரம் 3' எண்ட். நான் வந்து 3' எண்ட்லேருந்து தான் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன், அதாவது 3' எண்ட்லேருந்து தான் நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ண ஆரம்பிப்பேன்னு சொல்லும். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோன்னா, இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன சொல்கிறது, எனக்கு ஆர்என்ஏ ப்ரைமர் வேணும்னு. இப்போ ஆர்என்ஏ ப்ரைமர்னால் என்னன்னு பார்ப்போம். ஆர்என்ஏ ப்ரைமர் அந்த வேர்ட்லேயே இருக்கா, என்ன இருக்குது, ஆர்என்ஏ இருக்கா. அப்போ ஆர்என்ஏ ப்ரைமர்னால் என்ன, இட் இஸ் அ செக்மெண்ட் ஆஃப் ஆர்என்ஏ, இட் இஸ் அ பீஸ் ஆஃப் ஆர்என்ஏ. அது எங்கேருந்து வந்தது, இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை, சிந்தசைஸ்டு பை டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இங்கே இந்த பிளாக் கலர் கோடு, இந்த டிஎன்ஏ தான் சிந்தசைஸ் பண்ணிட்டு ஆர்என்ஏ. எங்கேருந்து வந்தது, இந்த டிஎன்ஏ டெம்ப்ளேட் க்ளோஸ் டு ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இப்போ இதுதான் இங்கேருந்து தான்
ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்க போகிறது. கர்சரை பாருங்கள். ஸோ இந்த ரீஜனுக்கு க்ளோஸில் இருக்கிற டிஎன்ஏ இது இந்த டிஎன்ஏ வந்து அந்த டிஎன்ஏக்கு மேலே ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணுறது. இதை தான் ஆர்என்ஏ ப்ரைமர்னு சொல்கிறோம். ஏன்னா இது ஒரு பீஸ் ஆஃப் ஆர்என்ஏ விச் ப்ரைம்ஸ் தி டிஎன்ஏ பாலிமரேஸ். ப்ரைம்ஸ்னா என்ன, தூண்டுறது, இது வேலை பார்க்குறதுக்கு தூண்டி விடுறது. ஸோ இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ஆர்என்ஏ ப்ரைமர் இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லித்தது, நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 3' எண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ இந்த 2 ஸ்ட்ராண்டும் பிரியும் போது இந்த ஸ்ட்ராண்டில் 3' to 5' இந்த டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணும் டிஎன்ஏ பாலிமரேஸ். இப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆர்என்ஏ ப்ரைமர் இருக்கிறதுனால இங்கேருந்து தன்னோட வேலையை ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைரெக்ஷனை நோக்கி அது வேலை பார்க்கும். அதாவது வேலை பார்க்கணுன்னா என்ன, நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணும். ஆனால் இந்த ஸ்ட்ராண்டில் 3' இங்கே இருக்குது, 5' அங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் நோக்கி தான் வேலை பார்க்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து கண்டினியூஸாக ஆட் ஆகிட்டே போகிறது, ஒரே ஒரு ப்ரைமர் தான் தேவை. இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தானே இது பிரியறது, இந்த ஸ்ட்ராண்ட் ரெண்டும் பிரியறது. ஸோ இந்த பக்கம் இந்த போர்ஷன் எக்ஸ்போஸ் ஆச்சு, கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இங்கே எல்லா வாட்டியும் வேலை ஆரம்பிக்கும் போது டிஎன்ஏ பாலிமரேஸ்க்கு ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் தேவை. இந்த ஸ்ட்ரக்சர், திஸ் இஸ் தட் ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் தான் ஆர்என்ஏ ப்ரைமர். ஸோ ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் அட்டாச் ஆச்சுன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும், இந்த டைரெக்ஷனில் 3' to 5' to 5'ல நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்சம் பீஸ் ஓப்பன் ஆகுது. அப்போ இந்த டைரெக்ஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பொசிஷன் எக்ஸ்போஸ்டாக இருக்கா இந்த ஸ்டாண்டோட, அப்போ இது 3', இது 5'. இங்கேருந்து இந்த பக்கம் நோக்கி ஃப்ரம் ஹியர் டு ஹியர் டைரெக்ஷனில் புது ஸ்ட்ராண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் ஆட் ஆகும். ஸோ இந்த சைடு ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாமே பீசஸில் தான் ஃபார்ம் ஆகுது. இந்த சைடில் ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ராண்ட் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் கம்ப்ளீட் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ராண்டை தான் லீடிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்கிறோம். இங்கே ஃபார்ம் ஆகுது குட்டி குட்டி ஸ்ட்ராண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது, இந்த ஸ்ட்ராண்டை லேகிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்கிறோம். அண்ட் ஒரு ஃப்ராக்மெண்ட்டையும் ஒரு பீஸையும் நம்ம ஓகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ என்னாச்சு, டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து ரொம்ப சமத்தாக தன்னோட வேலையை பண்ணி முடிச்சுடுது. என்ன பண்ணிட்டு, ஆர்என்ஏ ப்ரைமரோட ப்ரெசன்ஸில், இங்கே இருக்க ஆர்என்ஏ ப்ரைமரோட ப்ரெசன்ஸில் நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணிட்டு 3' to 5' எண்டை நோக்கி வேலையை பார்த்துது. ஸோ இப்போ நமக்கு இங்கே பார்த்தோன்னா 3' to 5' எண்ட் இந்த டைரெக்ஷனில், அதாவது இந்த டைரெக்ஷனில் இந்த ஸ்ட்ராண்ட். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா இது வந்து 3', இது வந்து 5'. ஸோ இந்த டைரெக்ஷனில் இது பீசஸாக இருக்குது ஓகாசாக்கி ஃப்ராக்மெண்ட். இப்போ இந்த ஓகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்லாம் இப்படியே இருக்கக்கூடாது, இதெல்லாம் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அதை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் ஒரு என்சைம் இருக்குது, டிஎன்ஏ லைகேஸ். டிஎன்ஏ லைகேஸ் இது வந்து ஒரு கம் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. இது என்ன பண்ணும், இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கேப் எல்லாம் கம் மாதிரி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டிடும். அண்ட் வந்து ஏன்னா இது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், நமக்கு ஆர்என்ஏ தேவையில்லை, ஆர்என்ஏயோட செக்மெண்ட் தேவையில்லை. அதனால ஆர்என்ஏ ப்ரைமரும் அப்புறமா ரிமூவ் ஆகிடும். அதோட மெக்கானிசம் நமக்கு கொடுக்கல, அதனால நம்ம அதை பார்க்க வேண்டாம். ஸோ கடைசியாக இந்த ஓகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஎன்ஏ லைகேஸ் வந்து ஜாயின் பண்ணிடும். இப்போ நம்ம நோட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்யூல். ஸோ என்சைம் எல்லாம் தேவை, ஹெலிகேஸ் தேவை. ஹெலிகேஸ் பைண்ட்ஸ் டு ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட், செப்பரேட்ஸ் 2 strands ஆஃப் டிஎன்ஏ. இதுதான் நம்ம பார்த்தோம். ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனில் இது பைண்ட் ஆகி ஒட்டிட்டு என்ன பண்ணும், பாண்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணும். அண்ட் இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸையும் செப்பரேட் பண்ணும். ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள், பாண்ட்ஸை பிரேக் பண்ணி 2 பேசஸ்க்கு நடுவில் இருக்கிற ஹைட்ரோஜன் பாண்டை பிரேக் பண்ணி 2 ஸ்ட்ராண்ட்ஸையும் செப்பரேட் பண்ணுறது. டோப்போ ஐசோமரேஸ் செப்பரேட்ஸ் டபுள் ஹெலிக்ஸ் அபவ் ரெப்ளிகேஷன் ஃபோர்க், ரிமூவ்ஸ் ட்விட்ஸ் ஃபார்ம்டு டியூரிங் அன்வைண்டிங் ப்ராசஸ். இது அன்வைண்ட் ஆகும்போது இங்கே இறுக்கம் க்ரியேட் ஆகிருக்கு, அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணும், அந்த ட்விஸ்ட் சூப்பர் காயிலிங்கை ரிமூவ் பண்ணும். ஸோ ஹெலிகேஸ் வந்து ஹைட்ரோஜன் பாண்டை பிரேக் பண்ணுறது, டோப்போ ஐசோமரேஸ் வந்து இந்த சூப்பர் காயிலிங்கை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது. இப்போ என்னாச்சு, இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் கிளியராக, இந்த 2 ஸ்ட்ராண்டும் ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குது செப்பரேட் ஆகுது, இங்கே ஒரு ஸ்ட்ராண்ட் செப்பரேட் ஆகுது. இது ரெண்டுமே டெம்ப்ளேட்னு சொல்கிறோம். ஈச் செப்பரேட்டட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஃபங்க்ஷன் அஸ் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னா என்ன, ஒரு மாடல். இப்போ நமக்கு ஸ்கூலில் சொல்லுவாங்க இல்லையா மாடல் பேப்பர்னு. ஸோ மாடல் பேப்பரை ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லலாம் நம்ம. அதை மாடலாக வச்சுருந்தா கொஷின் பேப்பரை செட் பண்ணுவாங்க இல்லையா, அதே ஃபார்மேட்டில். ஸோ இந்த டெம்ப்ளேட்னா என்ன, இந்த 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை மாடலாக வச்சுட்டு அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஸ்ட்ராண்ட் வந்து உருவாகிறது. இங்கே
Then formation of RNA primer. RNA primer is a short segment of RNA nucleotide synthesized by DNA template close to origin of replication site. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்கே உங்களுக்கு இதோ இருக்கு RNA primer. Next, synthesis of new complementary strand from parent strand. After formation of RNA primer, nucleotides are added with the help of DNA polymerase enzyme. From each of the parent strand, a new complementary strand of DNA is formed. நமக்கு தெரியும் DNA polymerase என்ன சொல்லிட்டு ரெண்டு கண்டிஷன் RNA primer இருந்தால் தான் நான் வேலையை பார்ப்பேன்னா என்ன நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணுவேன் அண்ட் தென் நான் எந்த டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுவேன் 3' to 5' ஒர்க் பண்ணுவேன்னா என்ன நியூக்ளியோடைட்ஸை வந்து ஆட் பண்ணுவேன். அப்படி ஆட் பண்ணுறதுனால நமக்கு இங்கே ப்ளூ டிக் பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ராண்ட் இந்த ஸ்ட்ராண்ட் பேரண்ட் ஸ்ட்ராண்டோட காம்ப்ளிமெண்ட்ரி இந்த பேரண்ட் ஸ்ட்ராண்டோட காம்ப்ளிமெண்ட்ரி இந்த ஸ்ட்ராண்ட், ரெண்டு ஸ்ட்ராண்ட் நமக்கு கிடைக்கிறது. அண்ட் இந்த இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சிந்தசிஸ் வந்து யூனிடைரெக்ஷனல். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்குன்னு பார்த்தோம். லீடிங் ஸ்ட்ராண்ட், இன் ஒன் ஸ்ட்ராண்ட் த டாட்டர் ஸ்ட்ராண்ட் இஸ் சிந்தசைஸ்ட் ஆஸ் அ கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட். இந்த பக்கம் கண்டினியூஸ் ஸ்ட்ராண்டாக இருக்குது, அதுதான் லீடிங் ஸ்ட்ராண்ட். லேகிங் ஸ்ட்ராண்ட், இன் தி அதர் ஸ்ட்ராண்ட் த டாட்டர் ஸ்ட்ராண்ட் இஸ் சிந்தசைஸ்ட் ஆஸ் ஷார்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. அதை தான் ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் லேகிங் ஸ்ட்ராண்ட். இந்த ஒரு ஃப்ராக்மெண்ட்டையும் ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ யூனிடைரெக்ஷனல் சிந்தசிஸ்னால் என்ன? இப்போ ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப நல்லா கவனிங்க. இப்போ பாலிமரேஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணுறது 3' to 5' எண்டில் தான் ஒர்க் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ 3' to 5' எண்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த ரெட் கலர் ஸ்ட்ராண்டை சிந்தசைஸ் பண்ணியிருக்கு. இப்போ நான் இதை லேபிள் பண்ணும்போது நான் எப்படி லேபிள் பண்ணுவேன்? இங்கே 3' இருக்குது. ஸோ நான் இதை 3' லேபிள் பண்ண முடியாது. நான் இங்கே என்ன எழுதுவேன்? 5' எழுதுவேன். அதே மாதிரி இந்த சைடும் அப்படி தான். இது 3' இது 5'. அப்போ நான் இங்கே எழுதும்போது இங்கே 5', இங்கே 3' எழுதுவேன். அப்போ சிந்தசிஸ் எந்த டைரெக்ஷனில் ஆகுது? 5' to 3'. அதாவது நான் எழுத போகுது இதுக்கு ஆப்போசிட்டில் நான் இங்கே 5' எழுதுவேன், இங்கே 3' எழுதுவேன். அதுதானே சிந்தசிஸ் ஆன ஸ்ட்ராண்டு. ஸோ அதனால என்ன சொல்கிறோம்? சிந்தசிஸ் இஸ் யூனிடைரெக்ஷனல், அதாவது 5' to 3' எண்ட். இந்த பக்கமும் சிந்தசைஸ் இஸ் யூனிடைரெக்ஷனல் 5' to 3'. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எழுதுறது தான் சிந்தசிஸ். அது ஒர்க் பண்ணுறது டிஎன்ஏ பாலிமரேஸ் ஒர்க் பண்ணுறது வந்து 3' to 5' எண்ட். ஆனால் நம்ம எழுதும்போது இங்கே இந்த சிந்தசிஸ் ஆன ஸ்ட்ராண்டை 3' எழுத முடியாது, 5' to 3' தான் எழுத முடியும். அதனால சிந்தசிஸ் இஸ் யூனிடைரெக்ஷனல் இன் த டைரெக்ஷன் ஆஃப் 5' to 3' எண்ட். அப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் பை டிஎன்ஏ லைகேஸ் என்சைம். அடுத்தது the replication stops when the replication fork of two sides meet at a site called terminus. இப்போ இங்கே டயக்ராமில் பாருங்கள், பேரண்ட் டிஎன்ஏ மாலிக்யூல், இங்கே வந்து பபிள் ஃபார்ம் ஆகிருக்கு, ரெப்ளிகேஷன் பபிள், ரெப்ளிகேஷன் ஃபார்க் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இங்கே வந்து டாட்டர் ஸ்ட்ராண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் ஆகிருக்கு ஸ்கை ப்ளூ கலரில். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் இந்த பபிள் பெருசாகிட்டே போகிறது. எப்படின்னா இந்த ஏரோஸ் பாருங்கள், இந்த ரெப்ளிகேஷன் ஃபார்க் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அட் ஒன் பாயிண்ட் இது பக்கத்தில் போய் இந்த ஸ்ட்ராண்ட் உள்ளுக்குள்ளே சிந்தசைஸ் ஆக இந்த பபிள் பெருசாகுது. ரெப்ளிகேஷன் ஃபார்க் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அட் ஒன் பாயிண்ட் தே வில் மீட் அண்ட் மீட் ஆனதுக்கப்புறமா எல்லாம் ப்ளூ கலர் டாட்டர் ஸ்ட்ராண்ட்ஸ் சிந்தசிஸ் ஆனதுக்கப்புறமா இது ஸ்ட்ரெயிட்டன் ஆகிடும் அண்ட் மீட் ஆகிற இடத்துல இந்த ரெப்ளிகேஷன் வில் ஸ்டாப். அதை தான் டெர்மினஸ்னு சொல்கிறோம். இப்போ இது ஃபுல்லாக இந்த பபிள் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகி ரெப்ளிகேஷன் ஃபார்க்கெலாம் மீட் ஆகி இது ரெண்டு ஸ்ட்ரெயிட் ஆகிடுறது. ஸோ 2 டாட்டர் டிஎன்ஏ மாலிக்யூல், இது ஒரு டாட்டர் டிஎன்ஏ மாலிக்யூல், இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் சேர்த்து அண்ட் இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் சேர்த்து ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல், டாட்டர் டிஎன்ஏ மாலிக்யூல். இப்போ நம்ம சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பார்ப்போம். responsible for transmission of hereditary information from one generation to next generation. நம்ம இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்தே இது பார்த்துட்டு இருக்கோம். டிஎன்ஏ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் transmission of characters from one generation to another generation. Also DNA contains information required for formation of proteins. டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகும், ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால தான் என்ன சொல்கிறோம், டிஎன்ஏ இஸ் required for, it contains information that is required for formation of proteins, and also it controls developmental process and life activities of an organism. ஒரு ஆர்கனிசமோட லைஃப்பில் நடக்கிற எல்லா டெவலப்மெண்டல் ப்ராசஸும் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த டிஎன்ஏ தான். இதுதான் இதோட சிக்னிஃபிகன்ஸ். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், வாட் இஸ் செக்ஸ் டிட்டர்மினேஷன்?
The formation of zygote into male or female sex during development is called sex determination. இப்போ நமக்கு தெரியும் ஃபீமேல்லேருந்து வரக்கூடிய egg or ovum and மேல்லேருந்து வரக்கூடிய sperm. These two cells they fuse. அதுதான் ஃபர்டிலைசேஷன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு செல்லுமே ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகிற செல்லை தான் நம்ம ஜைகோட்னு சொல்கிறோம். இந்த ஜைகோட் வந்து டெவலப் ஆகி எம்ப்ரியோவாக மாறி யங் பேபியாக மாறும். அண்ட் மாறும்போது அது மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம். இதை தான் இந்த ஜைகோட் வந்து மேலாக டெவலப் ஆகுமா இல்லை ஃபீமேலாக டெவலப் ஆகுமா அதை தான் நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷன்னு சொல்கிறோம். செக்ஸ் இஸ் டிட்டர்மின்ட் பை குரோமோசோம்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். இந்த செக்ஸ் டிட்டர்மின் பண்ணுறது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட குரோமோசோம்ஸ் வச்சு தான் செக்ஸ் அதாவது மேலாக ஒரு பேபி இல்லை ஃபீமேலாங்கிறது டிட்டர்மின் ஆகிறது. இப்போ நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பார்க்கலாம். ஹியூமன் பீயிங்ஸ் there are 23 pairs of chromosomes. நமக்கு தெரியும் இது. ஸோ அதில் 22 pairs are autosomes. ஒன் பேர் அதாவது 23rd பேர் இஸ் செக்ஸ் குரோமோசோம் ஆர் அலோசோம்ஸ். இப்போ இந்த பிக்சரை பார்த்தோன்னா ஹியூமன் பீயிங்கில் 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் தேர். இங்கே பார்த்தோன்னா 1 to 22 இது வந்து இந்த பேர் 1 to 22 பேர்ஸ் வந்து ஆட்டோசோம்னு சொல்கிறோம். அண்ட் 23rd பேர் வந்து இட் இஸ் செக்ஸ் குரோமோசோம் ஒரு அலோசோம். ஏன் இது செக்ஸ் குரோமோசோம் சொல்கிறோன்னா இட் டிட்டர்மின்ஸ் த செக்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். அதாவது ஃபீமேலாக இருந்ததுன்னா இப்படி இருக்கும் எக்ஸ்னு இருக்கும், மேலாக இருந்ததுன்னா XYன்னு இருக்கும். ஸோ இந்த கடைசி பேர் ஆஃப் குரோமோசோம் தே டிட்டர்மின் த செக்ஸ் வெதர் த ஆர்கனிசம் இஸ் மேல் ஆர் ஃபீமேல். அதனால தான் இதை செக்ஸ் குரோமோசோம் ஆர் அலோசோம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபீமேல் கேமீட்ஸ் அது எக்ஸ்னு சொல்லுவோம், ஓவம் ஆர் சிமிலர் இன் தேர் குரோமோசோம் டைப், அதாவது 22 + X. இப்போ இதுதான் மதர்னா 44 + XX குரோமோசோம் இருக்குது. இப்போ என்ன ஆகும், கேமீட் ஃபார்ம் ஆகும்போது ஓவமில் 22 + X 22 + X இருக்குது. அதாவது இந்த 44 பாதி பாதியாக பிரிஞ்சிடுறது 22 இந்த டபுள் XX வருதும் பிரிஞ்சிடுறது 2X. ஸோ எல்லா ஓவம்லேயும் எல்லா எக்லேயுமே 22 + X குரோமோசோம் தான் இருக்குது. அதனால தான் ஹியூமன் ஃபீமேல்ஸை ஹோமோகேமெட்டிக்னு சொல்கிறோம். அதாவது எல்லா கேமீட்டும் ஒரே மாதிரி இருக்கும், 22 + X 22 + X. ஸோ ஹோமோகேமெட்டிக்னா ஒரே மாதிரி கேமீட். ஸோ ஹியூமன் ஃபீமேல்ஸ் ஆர் ஹோமோகேமெட்டிக். இப்போ மேலில் பார்த்தோன்னா மேல் ஸ்பெர்ம்ஸ், மேலில் கேமீட் ஸ்பெர்ம்ஸ் 2 டைப்ஸ் இருக்கும். ஸ்பெர்ம்ஸ் வந்து 2 விதமானது, ஸ்பெர்ம் பேரிங் 22 + X chromosomes and 22 + Y chromosomes produced in equal proportion. இப்போ இதை மேல் எடுத்துட்டோம்னா மேலில் 44 + XY இருக்குது. அப்போ கேமீட் ஃபார்மேஷன் போது 22 + X 22 + Y. இது எப்படின்னா அகெயின் 44 வந்து 22 பிரிஞ்சிரும், XY வந்து X தனியாக Y தனியாக பிரிஞ்சிரும். ஸோ 2 விதமான கேமீட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஒரு கேமீட்டில் X இருக்குது, ஒரு கேமீட்டில் Y இருக்குது. அண்ட் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 50 வந்து 50ல் X இருக்கும், 50ல் Y இருக்கும். ஸோ ஹியூமன் மேல்ஸ் ஆர் கால்ட் ஹெட்ரோகேமெட்டிக். ஹெட்ரோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். ஸோ ஒரு கேமீட்டில் X இருக்குது, ஒரு கேமீட்டில் Y இருக்குது. அதனால ஹெட்ரோகேமெட்டிக்னு சொல்கிறோம். இட் இஸ் அ chance of probability as to which category of sperm fuses with the egg. இப்போ இந்த மாதிரி கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த ஓவம் வந்து எந்த கேமீட்டோ எந்த ஸ்பெர்மோட வேணாலும் ஃபியூஸ் ஆகலாம். தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அ சான்ஸ். இது வந்து 22 + X வந்து 22 + X மேலோட ஸ்பெர்மோடையும் ஃபியூஸ் ஆகலாம், இல்லை 22 + Y-ஓடையும் ஃபியூஸ் ஆகலாம், எதோட வேணாலும் ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அதுதான் இங்கே சான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறோம். இஃப் த எக் X is fused by X-bearing sperm, an individual female is produced. அதாவது எக்ல எல்லாமே X தான் இருக்குது. தட் இஸ் ஃபியூஸ்டு பை X-bearing sperm. இதோட ஃபியூஸ் ஆச்சுன்னா, இந்த ஸ்பெர்மோட எக் ஃபியூஸ் ஆச்சுன்னா ஃபீமேல் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஏன் ஃபீமேலுங்கிறோம், 22 சேர்ந்துடும் 44, இந்த எக்ஸும் சேர்ந்துடும் XX. ஸோ 44 + XS இஸ் அ கேர்ள். அதே மாதிரி இஃப் த X is fused by Y-bearing sperm and XY individual male is produced. இப்போ வந்து X is fused by X-bearing sperm. இந்த ஸ்பெர்மில் Y-bearing sperm 22 + Y இருக்கு இல்லையா. ஸோ 22 + X + 22 + Y என்னவா மாறும், 44 + XY. ஸோ XYனாலே மேல். ஸோ இந்த மாதிரி X is fused by X-bearing spermனா XY individual is male is produced or a boy child is produced. The sperm, அதாவது மேல் கேமீட் produced by the father determines the sex of the child. ஸோ
மேல் வந்து ஸ்பெர்ம் வந்து ஹெட்ரோகேமிட்டிக்காக இருக்கிறதுனால அதுதான் ஒரு பேபியோட செக்ஸ், அது மேலா ஃபீமேலாங்கிறது டிட்டர்மின் பண்ணுறது வந்து ஃபாதரோட கேமீட் தான். The mother is not responsible in determining the sex of the child. மதரோட கேமீட்ஸ் வந்து ஹோமோகேமிட்டிக், ஒரே மாதிரி XX தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால ஷீ இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிட்டர்மினிங் செக்ஸ் ஆஃப் த சைல்டு. இங்கே பார்த்தோன்னா ஃபீமேல்லேருந்து வர கேமீட்ஸ் எக்கில் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஆர் தேர். ஸோ இதை வந்து புனெட் ஸ்கொயரில் நம்ம இந்த பக்கம் எழுதிக்கிறோம், செக்கர் போர்டுன்னு சொல்லுவோம். மேலோடது இந்த பக்கம் எழுதிக்கிறோம், ஒரு கேமீட்டில் எக்ஸ் இருக்குது, ஒன்றில் ஒய் இருக்குது. இப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணினோம், சேர்த்து எழுதினோன்னா XX இங்கே எழுதிக்கலாம், XX இங்கே எழுதிக்கலாம். இது ரெண்டுமே ஃபீமேல். கீழே வந்து ஸ்பெர்ம் Y கேமீட்டில் எக்ஸ் அண்ட் ஒய், XY, எக்ஸ் அண்ட் ஒய், XY. ஸோ மேலில் ஹெட்ரோகேமிட்டிக்காக இருக்கிறதுனால ஸ்பெர்ம் மேல் only determines the sex of the child. Now let's see how the chromosomes take part in this formation. இப்போ இங்கே பார்த்தோன்னா ஃபாதர் 44 + XY, மதர் 44 + XX. ஸோ கேமீட் ஃபார்ம் ஆகும்போது 22 + X ஒரு கேமீட்டில் போகும், 22 + Y இன்னொரு விதமான கேமீட் ஃபார்ம் ஆகும். அது ஆனால் ஃபீமேலில் வந்து 22 + X தான் ஃபார்ம் ஆகும், எல்லா எக்ஸுமே. இப்போ என்ன ஆகும், ஃபர்டிலைசேஷன் ஆஃப் எக் 22 + X with a sperm 22 + X produces a female child. அதாவது 22 + X வந்து இதோட ஃபியூஸ் ஆச்சுன்னா 22 + X ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும், ஃபீமேல் சைல்டு, ஃபீமேல் பேபி கேர்ள் வில் பி ப்ரொடியூஸ்ட். அண்ட் தென் வென் ஃபர்டிலைசேஷன் ஆஃப் எக் 22 + X with a sperm 22 + Y produces a male child. அப்போ 22 + X வந்து 22 + Y ஓட ஃபியூஸ் ஆச்சுன்னா பேபி பாய் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஏன்னா XYனாலே பாய், மேல். ஸோ 50-50%. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், பாதி கேர்ள்ஸ், half number of girls, half number of boys. So 50-50% chances of a boy or a girl is there. In the unit oda last topic, mutation. இதை explore பண்ண போகிறோம். So mutation, this term was introduced by Hugo de Vries. இவர்தான் he introduced this term. This is important 1 mark question. He observed phenotypic changes in the evening primrose plant. Our phenotypic changes, phenotypic na enna, phenotype na enna, இதெல்லாம் நமக்கு கண்ணால தெரியறதோ அதெல்லாம் phenotype. So he observed phenotypic changes in the plantல evening primrose plant. அதோட botanical name என்ன, Enothera lamarckiana. O is silent. இதுதான் இந்த plant. So this is also 1 mark question. Who introduced the term mutation and in which plant he observed it? Then definition. Inheritable sudden change. அதாவது திடீர்னு ஒரு change which is inheritable. Inheritableனா என்ன, அந்த change is passed, can be passed from one generation to another generation. எதில் change ஆகும், in the genetic material of an organism. DNAல திடீர்னு ஒரு change உருவாகும், that is transferable from one generation to another generation. இதை தான் மியூட்டேஷன்னு சொல்கிறோம். இப்போ classification of mutation. 2 main types. Chromosomal mutation, gene mutation. இங்கே நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். மியூட்டேஷன் 2 விதமானது, குரோமோசோமல் அண்ட் ஜீன் மியூட்டேஷன். இப்போ குரோமோசோமல்ங்கிற வேர்ட்லேயே இருக்குது, என்ன மாறும், என்ன சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் இன் குரோமோசோம். அப்போ குரோமோசோமில் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகும், குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் மாறலாம். இப்போ இப்படி இருக்குது ஒரிஜினல் குரோமோசோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் உருவாகலாம். இல்லை குரோமோசோமோட நம்பர் மாறலாம், நம்பர் வந்து அதிகமாகலாம், கம்மியாகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பார்ப்போம். சேஞ்ச் இன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். ஸோ அதோட ரீசன்ஸ் என்ன, குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் ஏன் மாறுறது, அதோட ரீசன்ஸ் என்ன, எரர்ஸ் இன் செல் டிவிஷன். நமக்கு தெரியும் செல் டிவைட் ஆகும். செல் டிவைட் ஆகும்போது டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது இல்லையா, அந்த ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், அந்த ஸ்டேஜஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்ததுன்னா குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். அதை தவிர deletion, duplication, inversion, translocation causes changes in number and arrangement of genes. ஸோ இதெல்லாம் என்னன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் ஒரு நார்மல் குரோமோசோம். அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், ABCDEFGன்னு மார்க் பண்ணியிருக்கேன் செக்மெண்ட். இதை நம்ம ஜீன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ என்னெல்லாம் இந்த டிலீஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லோகேஷன் நடக்கிறதுனால எப்படி ஸ்ட்ரக்சர் மாறும், எப்படி சேஞ்சஸ் இன் நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் நடக்கும்னு பார்ப்போம். இதுதான் ஒரிஜினல் குரோமோசோம்.
இப்போ டிலீஷன்னா என்ன, இப்போ நம்ம செல்லுலையோ லேப்டாப்லேயோ ஏதாவது ஒரு சேவ் பண்ணுறோம், அப்புறம் டிலீட் பண்ணிடுறோம். டிலீட் பண்ணுறதுனா என்ன, அதை எடுத்துடுறது, காணாமல் போயிடும் அது. ஸோ இப்போ இங்கே ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், சிடிங்கிறது இந்த பார்ட் வந்து என்ன ஆகுது, இங்கே இல்லை. ஸோ அந்த பார்ட் டிலீட் ஆகிடுது. ஸோ அதுதான் டிலீஷன்னு சொல்கிறோம். அண்ட் டூப்ளிகேஷன்னா என்ன, டூப்ளிகேட் காப்பி, ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோம் இல்லையா, அகெயின் இந்த சிடி வந்து 2 வாட்டி இருக்குது. ஸோ டூப்ளிகேட் ஆகிருக்கு. இன்வர்ஷன் என்ன, தலைகீழாக இருக்கிறது. இந்த சிடி வந்து பார்ட் வந்து இங்கே டிசின்னு மாறிடுது. ட்ரான்ஸ்லோகேஷன்னா இங்கே என்ன, நம்ம ட்ரான்ஸ்லோகேஷன் ஆஃப் ஃபுட் பார்த்தோம் இல்லையா, ஃப்ளோயம். ஸோ ஃப்ளோ எங்கே போகிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஸோ இங்கே என்ன ஆகுது, ட்ரான்ஸ்லோகேஷன் ஆஃப் ஜீன்ஸ். இங்கே வந்து சிடிஇஎஃப்ஜி இருக்கணும், எஃப்ஜி வந்து இங்கே போயிடுத்து இந்த இன்னொரு குரோமோசோமில் இருக்கிற இதில் பாருங்கள் பிக்யூஆர்எஸ்டியூவி இங்கே இருக்கணும், யூவி இங்கே வந்துடுது அண்ட் எஃப்ஜி வந்து இங்கே போயிடுது. இது ரெண்டுமே நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பார்ட்ஸ் பிட்வீன் 2 குரோமோசோம், அதுதான் ட்ரான்ஸ்லோகேஷன் சொல்கிறோம். ஸோ டிலீஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லோகேஷன்னால என்ன ஆகுது இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ஜீன்ஸும் மாறுறது. இங்கே டிலீட் ஆகிடுதுன்னா நம்பர் குறைஞ்சிடுது. அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸும் மாறுறது, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து மாறுறது. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் இன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். அடுத்தது சேஞ்ச் இன் குரோமோசோம் நம்பர் எப்படி மாறுறது. இப்போ இந்த நம்பருங்கிறது வந்து குரோமோசோம் நம்பர் அதிகமாகவும் ஆகலாம், இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இதுதான் ப்ளாய்டின்னு சொல்கிறோம். இப்போ அதிகமாகலாம் கம்மியாகலாங்கிறது வந்து ஒரு செட்டு அதிகமாகலாம். செட்டுனா என்ன, ஹேப்ளாய்டு செட். இப்போ ஹியூமன் பீயிங்கில் வந்து 46 இருக்குன்னா 23 வந்து ஹாஃப், அதுதான் என்னு சொல்கிறோம். ஸோ அந்த என்கிறது வந்து அதிகமாகலாம். என்கிறது 2n 3n 4n அப்படி ஆகலாம். ஹோல் செட்டே இன்க்ரீஸ் ஆகலாம். 23 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகலாம். இல்லை ஹோல் செட் ஆகாமல் ஒரே ஒரு குரோமோசோம் இல்லை 2 குரோமோசோம் அதிகமாகலாம். +1 -1 +2 -2 அப்படி ஆகலாம். ஸோ இப்போ நம்ம ப்ளாய்டினா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், யூப்ளாய்டி. இண்டிவிஜுவல் bears more than usual number of diploid chromosomes. அப்படின்னா என்ன, 2 விதமானது இருக்கிறதுல ட்ரிப்ளாய்டி 3n அண்ட் டெட்ராப்ளாய்டி 4n. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இண்டிவிஜுவலில் 12 குரோமோசோம் இருக்குது, டிப்ளாய்டு கண்டிஷன் வந்து 12. அப்போ ஹேப்ளாய்டுனா என்ன, பாதி பாதியாக பிரித்தோம்னா 2 செட், என்னன்னா 6 + 6 இருக்குது. இப்போ இந்த இண்டிவிஜுவலில் ட்ரிப்ளாய்டி ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த என்கிறது வந்து 3 வாட்டி இருக்கும். ஸோ 6 + 6 + 6, அதாவது n + n + n 3n இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ஹேவ் 3 haploid sets of chromosome. Then triploid plants and animals are typically sterile. இந்த மாதிரி ட்ரிப்ளாய்டாக இருக்கிற பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் they are sterile, அதாவது they cannot give rise to young ones, they cannot reproduce and produce young ones. அடுத்தது டெட்ராப்ளாய்டி 4n, இதுலேயே இருக்குது. அப்போ n எவ்வளோ வாட்டி இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது. இங்கே n எவ்வளோ வாட்டி இருந்தது, 3 டைம்ஸ் இருந்தது. அப்போ இப்போ 6 அதே எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 6 அந்த n வந்து 4 வாட்டி இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் கண்டெய்ன்ஸ் 4 haploid sets of chromosomes. Tetraploid plants are advantageous, result in increased fruit and flower size. ஸோ டெட்ராப்ளாய்டு பிளான்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் இன் ஃப்ரூட்டும் கொடுக்கும் அண்ட் ஃப்ளவர் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால they are advantageous. இது வந்து புக்கில் கொடுத்துருக்கிற டயக்ராம். டிப்ளாய்டு பனானா அண்ட் பாலிப்ளாய்டு பனானா வித் நோ சீட்ஸ். இதில் சீடு இருக்குது, இதில் சீடு இல்லை. அதே மாதிரி ட்ரிப்ளாய்டு ஆய்ஸ்டர், டிப்ளாய்டு ஆய்ஸ்டர். ட்ரிப்ளாய்டு ஆய்ஸ்டர் வந்து பெரிய சைஸில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். நம்பர் ப்ளாய்டியில் யூப்ளாய்டி பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம அனியூப்ளாய்டி பார்ப்போம். அனியூப்ளாய்டி, இப்போ வந்து அனியூப்ளாய்டியில் we are not talking about செட். இப்போ ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து நம்ம செட்டை பற்றி பேசலை, we are talking about only number of chromosomes. So what is aneuploidy? Loss or gain of one or more chromosomes in a set. ஒரு செட்டில் one or more chromosome அதிகமாக இருக்கலாம் இல்லை கம்மியாக இருக்கலாம். இட் இஸ் ஆஃப் 3 types: மோனோசோமி, ட்ரைசோமி, நல்லிசோமி. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று புரிஞ்சுக்குங்க. ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, யூப்ளாய்டியில் ஃபுல் செட்டை பற்றி பேசினோம். இங்கே நம்ம என்ன பார்க்கலாம், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கலாம், 2 குரோமோசோம் எடுத்துப்போம் அண்ட் இந்த ப்ரிஃபிக்ஸ் எடுத்துப்போம். மோனோ, ட்ரை, நல். மோனோக்கு என்ன மீனிங், மோனோனா 1, ஸோ 1 எழுதிக்கலாம். இங்கே ட்ரைனா 3 எழுதிக்கலாம். நல்லுனா 0 எழுதிக்கலாம். ஸோ இந்த 1 3 0னா இந்த கண்டிஷன் ஹவு மெனி குரோமோசோம்ஸ் ஆர் லெஃப்ட்னு எடுத்துக்கணும், எவ்வளோ பாக்கி இருக்குன்னு. ஸோ 1 பாக்கி இருக்கணும்னா இந்த 2லேருந்து என்ன பண்ணினா 1 பாக்கி இருக்கும், 2 - 1. 3 பாக்கி இருக்கணும்னா இந்த 2ல் என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். 0 பாக்கி இருக்கணும்னா இந்த 2லேருந்து 2 மைனஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ மோனோசோமினா என்ன, 2n - 1. ட்ரைசோமினா என்ன, 2n + 1.
நல்லிசோமினா என்ன 2n - 2. ஸோ இந்த மோனோ ட்ரை நல்லுக்கு மீனிங் என்னன்னா எவ்வளோ பாக்கி இருக்குது, 2ல் எவ்வளோ பாக்கி இருக்குன்னு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ how many chromosomes left depending upon that it is used for naming. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது. In man, Down syndrome is a commonly known aneuploid condition. மேனில் வந்து Down syndrome வந்து ஒரு aneuploid condition. இப்போ Down syndrome பார்ப்போம். It was first identified by Langdon Down. அவர் வந்து ஒரு டாக்டர். This is again 1 mark question. ஸோ இதில் என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் 21, ட்ரைசோமி 21. இங்கே பார்த்தோன்னா 21st குரோமோசோம் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது, 21ல் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது, 2க்கு பதிலாக 3ஆக இருக்குது. அண்ட் கண்டிஷன்ஸ் சீன் இன் சில்ட்ரன் வித் டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைகளில் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் ஆர் தேர்? மென்டல் ரிட்டார்டேஷன், மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும். டிலேட் டெவலப்மெண்ட் ஆகும், பட் டிலே ஆகும், ஸ்லோவாக ஆகும். பிஹேவியரல் பிஹேவியரில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். வீக் மசில் டோன் வந்து வீக்காக இருக்கும். விஷன் அண்ட் ஹியரிங் டிசபிலிட்டி, பார்வையிலையும் காது கேட்குறதுலையும் டிசபிலிட்டி இருக்கும். இப்போ நம்ம அனியூப்ளாய்டி பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்கணும் நம்ம? ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். சேஞ்சஸ் அக்கர் இன் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் அ ஜீன். ஃபஸ்ட்டு நம்ம ஜீன்னா என்னன்னு ரீகால் பண்ணிப்போம். நமக்கு தெரியும் டிஎன்ஏ மாலிக்யூல், இது ஒரு டிஎன்ஏ, அதோட ஒரு பார்ட், ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ஜீன். ஸோ இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன். அண்ட் இதை வந்து இங்கே என்லார்ஜ் பண்ணி பார்த்தோன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ், பேஸ், சுகர், ஃபாஸ்பேட். ஸோ இங்கே நமக்கு பேஸ் தெரியுது. ஸோ ஜீன் மியூட்டேஷன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன்னா என்ன? சேஞ்சஸ் அக்கர் இன் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் அ ஜீன். இந்த ஜீனோட நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், இந்த ATCG இந்த சீக்வன்ஸில் சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் தென் டியூ டு ஜீன் ஆல்ட்ரேஷன், இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுனால இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், இந்த பேஸ் மாறுறதுனால என்ன ஆகும்? அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் இன் அன் ஆர்கனிசம். அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. அது எப்படின்னு பார்ப்போமா? ஸோ இப்போ நமக்கு தெரியும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா என்ன? ஒரு டிஎன்ஏ டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ணும், இன்னொரு டிஎன்ஏ சிந்தசைஸ் ஆகும். இப்போ டிஎன்ஏல அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் வில் டேக் பிளேஸ். இதெல்லாம் உங்களோட சிலபஸில் டீட்டெயிலாக இல்லை, பட் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு இது ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு டெம்ப்ளேட், இது டிஎன்ஏயோட ஒரு ஸ்ட்ராண்ட் ஒரு டெம்ப்ளேட்டாக ஆக்ட் ஆகும், அண்ட் அது மேலே இன்னொரு ஸ்ட்ராண்ட் சிந்தசைஸ் ஆகும் ஆஃப் RNA. இதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்கிறோம். டிஎன்ஏ டெம்ப்ளேட்லேருந்து RNA ஃபார்ம் ஆகுது, அதை டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்கிறோம். இப்போ இதுலேயும் வந்து அதே பேஸஸ் இருக்கும், ஒரு பேஸ் மாறும், U இருக்கும். ஸோ டீக்கு பதிலாக U இருக்கும் RNAல. ஸோ இப்போ என்ன ஆகுது? இதுலேயும் அதே பேஸஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், UGG CC இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 பேஸை சேர்த்தோன்னா அதை கோடான்னு சொல்கிறோம். இந்த கோடான் வந்து கோடு பண்ணும் ஃபார் அன் அமினோ ஆசிட். அதாவது இந்த 3 பேஸை நம்ம சேர்த்தோன்னா இட் ப்ரொடியூசஸ் அன் அமினோ ஆசிட்னு சொல்லலாம் சிம்பிளாக. ஸோ இந்த 3 ஒரு அமினோ ஆசிட், இந்த 3 ஒரு அமினோ ஆசிட், இந்த 3 ஒரு அமினோ ஆசிட். அண்ட் நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து தான் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும்னு நமக்கு தெரியும். ஸோ தட் மீன்ஸ் DNA is responsible for production of protein. இப்போ இந்த டிஎன்ஏவோட பேஸ் சீக்வன்ஸை மாற்றிட்டோன்னா என்ன ஆகும்? இந்த ப்ரோட்டீன்ஸும் மாறும், இந்த அமினோ ஆசிடும் மாறும். இந்த அமினோ ஆசிட் மாறுறதுனால ப்ரோட்டீனும் மாறும். அதான் இங்கே சொல்கிறாங்க டியூ டு ஜீன் ஆல்ட்ரேஷன் அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் இன் அன் ஆர்கானிசம். ஸோ இங்கே மாறித்து ஜீனில் ஆல்ட்ரேஷன் நடந்தது, பேசஸ் மாறித்துன்னா இந்த ப்ரோட்டீன் ஃபார்மேஷன்லேயும் சேஞ்சஸ் வரும், அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். இது எப்படிலாம் நடக்குங்கிறத பார்ப்போம். சேஞ்சஸ் இன் 1 or more than 1 nitrogenous bases. நமக்கு தெரியும் டிஎன்ஏ இது மேடப் ஆஃப் நைட்ரோஜனஸ் பேசஸ். ஸோ இந்த பேசஸ் மாறலாம். ஃபஸ்ட்டு ஒன் சப்ஸ்டிடியூஷன். இங்கே பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் சர்க்கிள், க்ரீன் சர்க்கிள், CTTன்னு இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? இந்த சிக்கு பதிலாக இன்னொரு T இருக்குது, சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. இப்போ ஸ்கூலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பீரியடில் ஒரு டீச்சர் வரலன்னா அவங்களுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் யாராவது வருவாங்க இல்லையா? ஸோ இங்கே என்ன இருக்குன்னா சிக்கு பதிலாக T இஸ் தேர், பேஸ், நைட்ரோஜனஸ் பேஸ். இதை தான் சப்ஸ்டியூஷன்னு சொல்கிறோம். அடுத்தது இன்சர்ஷன். இப்போ நம்ம செல்லை சார்ஜ் பண்ணணுன்னா சார்ஜரை வந்து ப்ளக் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணுறோம், சொருகிறோம். ஸோ இங்கே என்ன ஆகுது? இன்சர்ஷனில் ஏதாவது டிஃப்ரெண்ட் பேஸ் வந்து இங்கே சொருகிக்கிறது, இங்கே இன்சர்ட் ஆகுது. ஸோ இங்கே CTT இருந்தது இல்லையா? CTT. இப்போ இந்த சிக்கு முன்னாடி இன்னொரு C வந்து சொருகிருக்கு, அதை தான் இன்சர்ஷன்னு சொல்கிறோம். டிலீஷன், நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எதாவது சேவ் பண்ணுறோம், டிலீட் பண்ணுறோம், அது காணாமல் போயிடும். டிலீஷன்னா என்ன? இங்கே பாருங்கள், டிலீஷன் இங்கே ஒரு A இருந்தது, ஏக்கு அப்புறமா TGC இருந்தது. இந்த ஏயை காணோம், ஏ போயிடுறது வெளியில், TGC இருக்குது.
இந்த ஒரிஜினல் டிஎன்ஏல. இதுதான் டிலீஷன்னு சொல்கிறோம். இன்வர்ஷன்னா என்ன, தலைகீழாக மாறுறது. இந்த ஒரிஜினலில் இங்கே பார்த்தோன்னா சிடிடி இருந்தது, இது என்னவா மாறிடுறது, இப்போ டிசின்னு மாறிடுது, தலைகீழாக மாறிடுது. இதுதான் இன்வர்ஷன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தான் இந்த நைட்ரோஜனஸ் பேசஸ் மாறுறது. அந்த மாதிரி மாறும்போது அதிலிருந்து உருவாகிற எம்ஆர்என்ஏயும் மாறும். அப்புறமா அதை கோட் பண்ணி அந்த கோடான் ப்ரொடியூஸ் பண்ணுற அமினோ ஆசிட்ஸும் மாறும். அண்ட் தென் ப்ரோட்டீன்ஸும் டிஃபெக்டிவாக இருக்கும், அப்நார்மலாக இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 3 நைட்ரோஜனஸ் பேசஸ் சேர்ந்து கோடான்னு சொல்கிறோம். அது ஒரு அமினோ ஆசிடை கோடு பண்ணும். அண்ட் அந்த அமினோ ஆசிட் சேர்ந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். இது சிம்பிளாக சொல்லணும்னா நான் 3 வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன் இங்கே. இது ஆல் கண்டெய்னிங் 3 அல்ஃபபெட்ஸ். கோடானுக்கு ஈக்குவலண்ட்டாக எடுத்துக்கலாம். ரெட், ஹாட், சன். ஸோ இந்த ரெட்டுங்கிறது ரெட் கலர், ஹாட்னா நல்லா சூடாக இருக்குது, ஹை டெம்பரேச்சராக இருக்குன்னு. சன் நமக்கு தெரியும், சூரியன். ஸோ இந்த ஒரு கோடானுக்கும் ஒரு அமினோ ஆசிட் கோட் பண்ணுற மாதிரி, ஒரு கோடானுக்கும் மீனிங் ஒரு அமினோ ஆசிட், அந்த மாதிரி ஒரு வேர்டுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. இப்போ இந்த எல்லா வேர்ட்ஸையும் சேர்த்து நான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணினேன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இந்த எல்லா அமினோ ஆசிடையும் சேர்த்து ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி. ஸோ ரெட், ஹாட், சன்னு சொல்லும்போது வி இமேஜின் அ சன் விச் இஸ் வெரி ஹாட், ஷைனிங், ரெட் அண்ட் ஹாட், இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெட், ஹாட், சன்னுங்கிற இதுலேருந்து, சென்டென்ஸ்லேருந்து ஒரு வேர்ட்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹாட்டில் ஹெச்சுக்கு பதிலாக பி போட்டுவிடுறேன். பிங்கிற அல்ஃபபெட் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன், சப்ஸ்டிடியூஷன். அப்போ அந்த வேர்டோட மீனிங்கே மாறிடுறது. பாட்டுனா என்ன, பானை. அப்புறமா இங்கே என்ன பண்ணுறேன், இந்த ரெட்டுங்கிற வேர்ட்லேருந்து ஆர் எடுத்துடுறேன், டிலீட் பண்ணிடுறேன் ஆரை. அப்போ எட்டுங்கிற ஆயிடுத்துது. இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த பாட்டுங்கிற வேர்டுலேருந்து நான் வேர்டை வந்து நான் தலைகீழாக போட்டுவிட்றேன், டிஓபி. அப்போ வேர்டு இன்வர்ஷன், அந்த பானைக்கு பதிலாக இப்போ இங்கே மீனிங் என்ன ஆயிடுச்சு, பம்பரம்னு ஆகிடுது. அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், சன்னுக்கு பதிலாக சன் இல்லை, பாட்டுக்கு பதிலாக ஆர் இந்த சன்னுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக பி போட்டுவிட்றேன். ஸோ இது பன்னுன்னு மாறிடுது. ஸோ இப்போ நான் இந்த சென்டென்ஸை படிக்கும்போது ரெட், பாட், இங்கே நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ஷன், அதாவது சன்னுக்கு முன்னாடி ஒரு அல்ஃபபெட் சேர்த்துடுறேன். ஸோ இப்படி சேரும்போது இது 3 ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ டிசுன் ஆகிடுறது. ஸோ இப்போ நான் இதை படிக்கும்போது ரெட், பாட், சுன்னு படிக்கும்போது இஸ் இட் ஹேவிங் எனி மீனிங்? நோ. அதே மாதிரி எட், டாப், பன்னு படிக்கும்போது இட் இஸ் நாட் ஹேவிங் எனி மீனிங். அதே மாதிரி தான் இந்த கோடான்ஸில் சீக்வன்சஸ் மாறும்போது ப்ரோட்டீன் வந்து ஒரிஜினலாக என்ன ப்ரோட்டீன் இருக்கணுமோ அது இருக்காது. இப்போ ஒரிஜினலாக இந்த சென்டென்ஸுக்கு மீனிங் என்ன இருக்கணும், இந்த பிக்சரில் பார்க்கலாம். ரெட், ஹாட், சன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ், இந்த ஆல்ஃபபெட்ஸை மாற்றும் போது அதோட மீனிங்கே மாறிடுது. ஸோ அதனால் இந்த கோடானில் நம்ம நியூக்ளியர் நைட்ரோஜனஸ் பேஸஸை மாற்றும் போது ப்ரோட்டீன் வந்து அப்நார்மலாக ஆகிடும், இல்லை மீனிங்லெஸ் ஆகிடும்னு சொல்லலாம். with the big உங்கள் புக்கில் கொடுத்துருக்கு சிக்கிள் செல் அனீமியா இட் இஸ் காஸ்ட் பை மியூட்டேஷன் ஆஃப் அ சிங்கிள் ஜீன். அதுவும் பாயிண்ட் மியூட்டேஷனால் தான் இட் இஸ் அக்கரிங். ஸோ இங்கே பார்த்தோன்னா இதுதான் ஒரிஜினல் ஜீன் சீக்வன்ஸ். ஏ இருக்குது இங்கே பார்த்தோன்னா ஏ வந்து டீயாக மாறிடுது. ஸோ இப்போ ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த ஜீன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரோட்டீன் வந்து ஹீமோக்ளோபின் வந்து நார்மலாக இருக்கும். இங்கே வந்து மியூட்டேட்டட் ஜீன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரோட்டீன் வந்து மாறி இருக்கும், ஆல்டர்டாக இருக்கும். இதையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் ஆல்டர்டு அமினோ ஆசிட். ஸோ இங்கே ப்ரோட்டீனே மாறி இருக்கும். அண்ட் இங்கே அப்நார்மல், அதனால என்ன ஆகும், ரெட் பிளட் செல் என்ன இருக்கும், இது இருக்கும், ஹீமோக்ளோபின் இருக்கும். இப்போ இங்கே ஆல்டர் ஆனதுனால அப்நார்மல் ஹீமோக்ளோபின் ஆகும், இப்போ ப்ரொடியூஸ் ஆகும் இங்கே. அதனால என்ன ஆகும், சிக்கிள் ஷேப்டு RBCs. இங்கே நார்மல் RBCs பிகாஸ் ஆஃப் நார்மல் ப்ரோட்டீன். இங்கே சிக்கிள் ஷேப்டு RBCs பிகாஸ் ஆஃப் ஆல்டர்டு ப்ரோட்டீன், அந்த ஜீன் மியூட்டேஷன் ஆனதுனால. சிக்கிள்னால் இந்த மாதிரி அருவா இங்கே பிக்சரில் பாருங்கள். அண்ட் இந்த RBCs வந்து நார்மலாக ஃப்ளோ ஆகும், நிறைய ஆக்சிஜன் கேரி பண்ணும். இது சிக்கிள் ஷேப்பாக இருக்கிறதுனால ஃப்ளோ பண்ணும்போது தடைப்படும் கொஞ்சம், அண்ட் தென் ஆக்சிஜன் அவ்வளோவா கேரி பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சிக்கிள் செல் அனீமியா. அதனால தான் இந்த மாதிரி பிளட்டில் இந்த சிக்கிள் ஷேப்டு RBCs இருக்கிறதுனால இதை சிக்கிள் செல் அனீமியான்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். Thank you so much for watching.